மாணவிகளின் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக மாவட்டம் தோறும் மாணவிகளுக்கு விடுதி அமைக்கப்படும் என மத்திய பட்ஜெட்டில் வெளியான அறிவிப்பு குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கிராமப்புற ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் விடுதி பெண்களுக்கான தங்கும் விடுதி அந்த திட்டம் வந்திருக்கிறது. மிகவும் வரவேற்கத்தக்கது. அது பெண்கள் படிப்பதற்கு அவருடைய கல்வி முன்னேறுவதற்கு அது நிமித்தம் அவருடைய வாழ்வாதாரம் அவருடைய எதிர்காலம் நல்ல ஒரு வாய்ப்பாக வசதியாக உள்ளது. இது உண்மையாகவே பெண்களுக்கு கல்வி உயர்வதற்கு பெண்கள் கல்வி உயர்ந்தால் தான் அந்த குடும்பம், அந்த நாடு, அந்த தேசம் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். நல்லபடியா இருக்கு. இது வரவேற்கத்தக்கது. இந்த திட்டம் வரவேற்கத்தக்கதுதான். எல்லா மாவட்டங்களுக்கும் வரணும். இந்த திட்டத்தின் மூலம் பெண் பிள்ளைகள் மாணவிகளுடைய கல்வி ஆதாரம் இன்னும் உயரும். ஹாஸ்டலுங்கிறது ரொம்ப முக்கியம் தான் எங்களுக்கு. இதுல பிள்ளைய படிச்சுச்சுன்னா கிராமத்துல இருந்து தங்கி படிக்க வசதி கிடையாது, எங்கேயுமே வசதி கிடையாது. முதல்ல இது எல்லா மாவட்டத்துங்களும் வந்தா பிள்ளைகள் நல்லா படிச்சு முன்னேற நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். கிராமப்புறத்துல இருந்து மாணவ மாணவிகள் படிக்க போறாங்க. சிட்டியில வசதி இல்லாத மாணவ மாணவிகள் அங்கே தங்கி படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அங்கங்கே மத்திய அரசு விடுதி அமைச்சு கொடுக்கறதுக்கு பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கம் அளிக்கும் படிக்கிறதுக்கு மாணவ மாணவிகளுக்கு. இது கண்டிப்பாக அது செயல்படுத்தணும். பெண்களுக்கு கண்டிப்பா பயனளிக்கும் சார். ஏன்னா இது கிராமப்புற இதுவை கண்டு இந்த ஊர்ல அந்த மாதிரி ஒரு வசதிகள்லாம் இல்லை. இந்த பெண்களுக்காக இது கண்டிப்பா வரணும். இருக்கப்பட்டவங்க ஹாஸ்டல்கள்ல தங்கிடுவாங்க. இல்லாத ஏழை எளிய ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி உள்ளதுகளுக்கு இந்த மாதிரி நீங்க கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது மூலியமா கிராமத்து ஜனங்களுக்கு நல்ல ஒரு பயனளிக்கும். பெண் கல்வியை உயர்த்தக்கூடிய திட்டமா இருக்கு. கிராம பெண்களுக்கு நல்ல பயனளிக்கும். மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் வரவேற்கத்தக்கது. எல்லா மக்களும் பயன்படும். மத்திய அரசு ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா இதனால நிறைய கிராமப்புற பெண்களும் வசதி வாய்ப்பு இல்லாத பெண்களும் நிறைய பயன்பெறுவாங்க இந்த திட்டத்தின் மூலமா. எதனால கேட்டீங்கன்னா, இந்த எவ்வளோ பேர் மேற்படிப்பை தொடர முடியாம தங்குறதுக்கு ஃபீஸ் இல்லாம ஹாஸ்டல் செலவு பண்ணி நிறைய அந்த மாதிரி படிப்பு செலவுக்கு பணம் இல்லாம ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வசதி இல்லாம இருக்க பெண்களுக்கு இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் பயன்பெறக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கு. கண்டிப்பா அதை நான் வரவேற்கிறேன். குரல் பகுதியில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.